இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் மாடல் ஒயர் கூடை எப்படி பின்னலான்னு பார்ப்போம். இந்த கூடை பின்னுறதுக்கு நான் 2 கலரில் ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த கூடை பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஒயர் போதும். நான் கருப்பு பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இது பிங்க் கலரில் 6 ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி ஸ்கேல் வச்சு அளந்துக்கிடலாம். ஆறு ஒயரில் 24 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன். ரன்னிங் ஒயர் கருப்பு போட்டுக்கிடலாம். இப்போ நாம் ரன்னிங் ஒயரை வச்சு நாம் வெட்டி வச்ச துண்டு ஒயர்களை நார்மல் நாட் போட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ பிங்க் கலரை 2ஆக மடித்து வச்சு அதை பாதி அளவுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் அளந்து நாட் போடணும். உங்களுக்கு நார்மல் நாட் போட தெரியலைன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சு இந்த கருப்பு ஒயரை கீழ் நோக்கி வரதை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டு டைட் பண்ணிக்கிடணும். இதுதான் நார்மல் நாட். இப்போ இது பிங்க் கலர் ஒயரு 2 பக்கமும் ஒன்று போல இருக்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு போட்டதை முடி போட்டுக்கிடலாம். இப்போ 2வது நாட் போடலாம். நார்மல் நாட்டில் கூட பின்னுறது கூட போட்டிருக்கேன், அதே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி தான் அடி போடணும். இப்போ இந்த பிங்க் கலர் 2 பக்கமும் ஒன்றா இருக்கணும். கொஞ்சம் சின்னது பெருசுமாக இருக்கும்போது அதை கொஞ்சம் முடிச்ச எடுத்து விட்டு அதை ஒன்று போல் ஆக்கிக்கிடணும். இதே மாதிரி டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ நாம் வெட்டி வச்ச 24 ஒயரையும் சேர்த்தாச்சு. இப்போ நாம் ரன்னிங் ஒயரை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை வச்சு அளந்து வெட்டிக்கிடலாம். அதே மாதிரி இப்போ 2வது வருஷம் போட போகிறோம். அதே ஒயரை வச்சு அளந்து 2வது நாட் போட்டுக்கிடலாம். ஒரு வருஷம் மேலே ஒரு வருஷம் கீழே இப்படி தான் அடி போடணும். இப்போ 2வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி அடிப்போட தெரிஞ்சதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம்.
இதே மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். நான் லைட் பால் ரோஸும் கருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான கலர் 2 எடுத்துக்கிடுங்க. ஒரே கலர்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 லைன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ரன்னிங் வேற வெட்டிக்கிடலாம். இது நம்ம நார்மல் நாட் பேஸ்கெட்டுக்கு போடுற மாதிரி தான் அடி போடணும், வித்தியாசம் கிடையாது. இந்த பேஸ் போடுறதுக்கு மட்டும்தான் ரன்னிங் ஒயர் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. இப்போ 3வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 9வது வரிசை நான் போடுறேன். இப்போ பாருங்கள், 9வது வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரன்னிங் ஒயரை வெட்டிக்கிடலாம். இனிமேல் ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அவ்வளோதான், அடிபாகம் முடிஞ்சிருச்சு. 9 போட்டிருக்கேன். நடுவில் ஒரு வரிசை போட்டுட்டு மேலே 4, அடிபாகத்தில் 4, மொத்தம் 9. இதே மாதிரி நீங்களும் அடி போட்டுக்கிடுங்க. இப்போ அடிபாகம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 24 பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதில் வலது பக்கம் ஒரு 11, இடது பக்கம் ஒரு 11 விட்டுட்டு நடுவில் 2 முடிச்சு எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிடலாம் அடையாளத்துக்கு. அதில் இருந்து தான் நாம் பின்னல் ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிடுங்க நடு பாகத்தில். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நடுவில் 11 விட்டுட்டு நடு பாகத்தில் ஒரு 2 முடிச்சு எடுத்து முடி போட்டு வச்சுக்கிடுங்க. இதில் நாம் ஒரு நாட் போடுவோம். இதே மாதிரி நடு பாகத்தில் ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். இப்படி ஒரு முடி போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு முடி போட்டு வச்சுக்கிடலாம். நாம் அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கிடலாம். இதில் இருந்து தான் நாம் கிராஸாக பின்ன போகிறோம். இப்போ இந்த ஒரு முடிச்சிலிருந்து 2 ஒயர் வருது. அந்த ஒயர்லேருந்து நாம் பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வலது பக்கம் வர ஒயரில் இந்த முடிச்சு பூரா
நம்ம பின்னலாம். ஒவ்வொரு ஒயரையாக எடுத்து முடிச்சு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போட்ட வீடியோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இடது பக்கம் வர ஒயரில் இடது பக்கம் உள்ள முடிச்ச போட்டு விடணும். இப்போ இது ஒரு வி ஷேப்க்கு கிடைக்கும். இந்த லாஸ்ட் வரை பின்னிக்கிடலாம். இதே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு ரெண்டாக வர ஒயரை அதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரும்போது தான் ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பக்கம் தான் பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது லைன் ஒரு சைடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இடது பக்கம் அதே மாதிரி போடலாம். போடும்போதே கொஞ்சம் இறுக்கமாக போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம 4 லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரியே வி ஷேப் வரணும். இப்போ நாம் 5வது லைன் போட போகிறோம். இதே மாதிரியே தான் வலது பக்கம் இடது பக்கம் பின்னிக்கிட்டே வரணும்.
இப்போ 5வது லைன் பின்னியாச்சு. அதே மாதிரி இடது பக்கமும் பின்னிக்கிட்டு வாங்க. இப்போ இந்த அளவு வர ஒரு பக்கம் பின்னிருக்கிறேன். இது 24 நம்ம நடுவில் முடிச்சு போட்டு வந்திருக்கு. இந்த 24 ரெண்டாக பிரிஞ்சு வி ஷேப்பாக வந்திருக்கு. நான் அதுக்கடுத்து பார்ட் 2ல் மீதி போடுறேன். இது ஆப்போசிட் சைடில் நம்ம போடலாம். இப்போது நம்ம அடையாளத்துக்கு ஏற்கனவே ஒரு நாட் போட்டு வச்சுருக்குறோம். முதல்ல பின்ன மாதிரியே இந்த பக்கமும் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். நான் பார்ட் 2 சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேகு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.